தேனை பற்றி பார்க்க போகிறோம். தேன் வந்து நம்ம நார்மலாகவே நமக்கு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். யாருமே தேனை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்க முடியாது. ஆனால் அதை வந்து சில பொருட்களோடு சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கு எந்த வகையில் வந்து பயனளிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேனை வந்து இஞ்சி சாறு இல்லைன்னா விதை நீக்கிய பேரிச்சம்பழத்தோடு கலந்து காலையில் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து வெந்நீரோடு கலந்து குடிக்கும்போது வந்து அவங்களோட உடல் பருமன் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து தேனை வந்து வெங்காயத்தில் கொஞ்சம் சாறு எடுத்து அதை வந்து தேன் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தேனையும் மாதுளம்பழச்சாறு, அதாவது மாதுளம்பழத்தை அரைச்சி சாறு எடுத்து அதை வந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய் எது இருந்தால் அதுவும் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் காலையில் கொஞ்சம் தேன் 2-3 சொட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து மெக்னீசியம் கால்சியம் எல்லாம் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு வந்து அந்த வலிமை, அவங்க உடல் வலிமை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சூடான வெந்நீர் எலுமிச்சை சாறு அதோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது ஜலதோஷம் தலைவலி எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தூக்கம் வரலைன்னா நைட் நேரத்தில் கொஞ்சோண்டு தேன் சாப்பிட்டோம்னா அது வந்து தூங்கக்கூடிய அந்த ஹார்மோனை துணி நமக்கு சீக்கிரமாக தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த தேன் எபிசோடு முடிஞ்சு.